நம்ம பிரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பவர் மறைஞ்சிருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம கூட தான் இருக்குது. பட் நமக்கு அதுவே நமக்கு தெரியாது. அந்த பவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூரோ பிளாஸ்டிசிட்டி. அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிரெயினில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூரான்ஸ் நிறைய செல்ஸ் இருக்குல்ல, அது ஒன்று கனெக்ட் பண்ணும். இப்போ வந்து ஒரு செல்லில் ஒரு நம்ம பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி அதில் ஸ்டோர் ஆயிருக்குன்னா இதுக்கப்புறம் இதை பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அந்த ஆக்டிவிட்டி வந்து அதில் ஸ்டோர் ஆயிடும். அது வந்து ஒரு வயர் மாதிரி பில்ட் ஆகி லைட்டாக பில்ட் ஆயிருக்கும். இப்போ நம்ம அடுத்தடுத்த நாள் வந்து தொடர்ந்து பண்ண போச்சுல அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு கார் ஓட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன் பண்ணுவீங்க, அடுத்து கிளச்சை மீச்சிட்டு கீர் போட்டுட்டு மறுபடியும் கிளச்சை ஸ்லோவாக விட்டுட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்து ஓட்ட ஆரம்பிப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நமக்கு தெரியாது, மாற்றி போட்டுட்டு இருப்போம். கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் போக போக பார்த்தீங்கன்னா நம்ம கார் வந்து ஸ்மூத்தாக ஓட்ட ஆரம்பிச்சிருவோம். இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி பவரால் தான் நம்மளால் அதுவே பண்ண முடியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும் அந்த மாதிரி. இப்போ அதே அவங்க மாற்றி தண்ணி குடிச்சதுக்கப்புறம் சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருந்தா நம்ம பிரெயின் அப்படி ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ ABCDEFC ஏசிலேருந்து Z வரைக்கும் இருக்குது. ஒரு வேளை Zக்கு அப்புறம் Y வரும் அப்படின்ற மாதிரி அவங்களே ஆல்ஃபபெட்டை மாற்றி வச்சிருந்து நம்ம அப்படி பிரெயினில் ஸ்டோர் பண்ணியிருந்தோம்னா நம்ம பிரெயின் வந்து வரிசையாக அதுக்கேற்ற மாதிரி மாற ஆரம்பிச்சிருக்கும். இப்போ வந்து ஆப்பிள் ஆரஞ்சு சொல்லியிருந்தால் நம்ம ஆரஞ்சு தான் சொல்லிட்டு இருந்தோம் ஆப்பிள். அதே மாதிரி தான் அது வந்து ஒரு பிரெயினில் ஒரு பவர் நியூரோ பிளாஸ்டிசிட்டி. இந்த சூப்பர் பவரை நம்ம பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணோம்னா நம்மளோட திறமை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹேபிட் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 15 புஷ்அப் போட்டுட்டு ஒரு 2 ரவுண்டு ஓடுறீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆயிரும். திருப்பி நீங்கள் அடுத்த நாள் அதே பண்ணும்போது அந்த ஹேபிட் பார்த்தீங்கன்னா உள்ளே ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் வந்து பண்ணுவான், இதுக்கப்புறம் இது பண்ணுவான், அந்த மாதிரி அது ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் பவரை அவங்களுக்கே தெரியாமல் யூஸ் பண்ணி தான் எல்லாருமே பெரிய ஆள் ஆகிட்டு இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் கெட்டும் போயிட்டு இருக்காங்க. அதுக்கும் இந்த பவர் தான் காரணம். ஸோ நீங்கள் இதை எப்படி பயன்படுத்த போறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது.